நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க தியானிக்க போற தலைப்பு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்ற வாக்கியங்களை வாசிக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கவும் செய்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது, நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி தான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு, அக்கிரமங்கள் கழுவப்பட்டிருக்கு, எல்லா பாவ சாபங்கள் வந்து நீங்களாகி இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தேவனுக்கே பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் அன்பை நம்மிடம் ஊற்றி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவரோடே கூட நம்ம அனைவரையும் உன்னதங்களிலே உட்காரவும் செய்திருக்கிறார். இது எல்லாம் நம்ம அறிந்ததுதான். அதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அப்போ புது சிருஷ்டியாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவன். அப்போ புது சிருஷ்டின்னா என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிற. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அவன் புது சிருஷ்டி இல்லை, அவன் இன்னும் பழைய சிருஷ்டியாகவே தான் இருக்கிறான். பழைய சிருஷ்டியாகவே இருந்தானே என்றால் பழையவைகளும் ஒளிந்து போகல, எதுவுமே புதுசாகவே மாறவே இல்லை. அப்போ இன்னைக்கு மையமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன, ஆண்டவர் அதை குறித்து என்ன நம்மகிட்ட சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருந்தால்ன்ற காரியங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி என் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறது அப்படின்ற காரியங்களை குறித்து தான் நீங்க தியானிக்க போகிறோம். ஸோ இது வந்து பவுல் சொல்றது, இது ஒரு ஐடியா மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு அடையாளம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்றது நமக்கு ஒரு அடையாளம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பழைய வாழ்க்கை அடிக்கடி நம்ம வந்து பேசுற விஷயம்தான். என் பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு என் பழைய வாழ்க்கை அப்படின்றது எனக்கு ட்ரேஸும் இருக்கக்கூடாது. நான் யார் என்பதை அதை நிர்ணயம் பண்ணவே கூடாது. என் புதிய வாழ்க்கை தான் நான் வந்து யாருன்றதை நான் என்னோட ஐடென்டிட்டியா இருக்குமே தவிர, என் பழைய வாழ்க்கையில நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், பட் அது வந்து என்னுடைய அடையாளம் அல்ல என்பதை நம்ம வந்து பல முறை தியானித்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இதை குறித்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு, நம்ம இயேசுவோடு ஐக்கியப்படுகிறோம். அப்ப இயேசுவோட ஐக்கியம்னா என்ன அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏன்னா அந்த ஐக்கியத்தை பத்தி நமக்கு வந்து தெளிவு இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால வளரவே முடியாது. ஸோ இயேசுவோடு ஐக்கியம் அப்படின்றது என்ன, வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, நம்ம வாழ்க்கையில இன்னுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக இயேசுவோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு பிரியமான காரியம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஸோ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்றதுக்கு முதல் நம்ம பார்க்க போற தலைப்பே இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். அப்போ அந்த ஐக்கியம்னா என்னன்றத வாசிக்க கேட்போம். முதல் வசனமா ரோமர்ல 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உடன்படிக்கையோட நம்ம போடுறோம். எப்போன்னா அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்து நம்முடைய பாவங்கள் கழுவப்பட நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஞானஸ்நானம் பெறுகிற அந்த டைம் ஃப்ரேம்ல வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப தண்ணிக்குள்ள போகும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாமும் கூட தண்ணிக்குள்ள போகும் பொழுது மரிக்கிறோம், நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் அப்படின்றத நீங்க உங்களுக்கு அறியாமல் இருக்கிறீர்களா என்று இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லுகிறார்.
வசனம் 4 சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ தேவனுடைய மகிமையினால இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது போல நாமும் கூட அந்த தண்ணியை விட்டு வெளியே வரும்போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, அப்போ நம்ம மீண்டுமாக பிறக்கிறோம். தண்ணிக்குள்ள விட்டு வெளியே வரும் பொழுது நான் தண்ணியில இறந்து புதைக்கப்பட்டு மீண்டுமாக ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புதிய ஜீவனோட நான் என்ன பிறக்கிறேன்னா நான் மீண்டுமாக நான் பிழைக்கிறேன் அப்படின்றது ரொம்ப தெளிவா இங்க காட்டுது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய பாஸ்ட் லைஃப், நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், அது எல்லாவற்றையும் தண்ணியில போட்டு புதைச்சிட்டு நான் மேல வரும் பொழுது இயேசுவின் நீதினாலே மீண்டும் நான் பிறக்கிறேன். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, பழைய ஜீவன் உடையவராய் நடந்து கொள்ளும்படி அல்ல, புதிதான ஜீவன் உள்ளவராய் நடந்து கொள்ளும்படி. அப்போ நம்ம மீண்டுமாக கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால பராக்கிரமத்தினால நம்மை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாமும் தன்னை விட்டு வெளியே வரும் பொழுது நம்ம எப்படி உயிர்த்தெழுந்தோமோ அது எதுக்காக அப்படின்னா, we are called to live a new life, ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும்னு நம்ம அழைக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை என்னைக்கு ஞானஸ்நானம் வாங்கணுமோ அன்னிலிருந்து தான் துவங்குது. அன்னைக்குதான் எனக்கு முதல் நாள், நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன், அன்னைக்குதான் என்னுடைய பிறந்த நாள். அதுல இருந்துதான் என் வாழ்க்கை முறை மாறணும்ன்றதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அப்போ ஐக்கியப்படணும் அப்படின்றது என்ன சொல்ல வர அப்படின்னா, நான் இன்னமும் கூட பழைய மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இல்ல புதிய மனுஷனாக இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல நானும் மரித்து உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடக்கும்படி என்னை அழைத்த தேவனுக்கு ஐக்கியப்பட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை நடப்பிக்கிறவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஸோ நம்முடைய சாய்ஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம முடிவெடுக்கிற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது பழைய மனுஷனாகவே அவனுக்குரிய காரியங்களாகவே இருக்கிறதா இல்ல புதிய மனுஷனாக இயேசுவுக்கு பிரியமானதாக நம்ம எடுக்கிற முடிவுகள் அவரை சார்ந்ததாக இருக்கிறதா? ஏன்னா ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் புதிய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் பழைய மனுஷனாகவே நடந்து கொண்டிருந்தேன் அப்படின்னா பழையவைகள் ஒளிந்து போகவே இல்லையே, எதுவுமே புதுசா மாறவே இல்லையே. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவன் புது சிருஷ்டி, அவன் கிறிஸ்துவுக்குள் இல்லாம நான் புது சிருஷ்டின்னு சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20, கலேஷியன்ஸ் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ அந்த ஐக்கியம் அப்படின்ற காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அவர் சொல்றாரு இந்த கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இங்க நான் அல்ல அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம பவுல் ஏன் எழுதுறாருன்னா, என்னுடைய பழைய மனுஷன் இருக்காங்க பாத்தீங்களா, உங்களுடைய பழைய மனுஷனும் என்னுடைய பழைய மனுஷனும் இனி நான் அல்ல, இனி அந்த பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப பழைய மனுஷனை சிலுவையிலே நான் அறைந்து தீர்த்தாகி விட்டது. இனி நான் அல்ல பிழைத்திருக்கிறது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து அவருக்காக நான் மீண்டும் பிழைத்திருக்கிறேன், அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னுடைய ஜீவன் என்னதல்ல, அது அவருடைய ஜீவன் என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற மோட்டிவ்ஸ், நான் யோசிக்கிற காரியங்கள், நடப்பிக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, என் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வெளிப்படுகிற காரியங்களாக இருக்கும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், இனி நான் அல்ல, நான் சிலுவையிலே கிறிஸ்துவுடன் கூட அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆனா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், இந்த ஜீவன் அவர் கொடுத்த ஜீவன், அவர் எனக்குள்ள மறைந்திருக்கிறார் என்ற காரியங்கள் நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தோமே ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய மோட்டிவ், நான் சிந்திக்கிறது, நான் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே கிறிஸ்துவின் வெளிப்பாடாதான் இருக்குமே தவிர என்னுடைய சுயத்தின் வெளிப்பாடா இருக்கவே இருக்காது.
அப்ப சுயம் இன்னும் வெளிப்படுது அப்படின்னா நான் இன்னும் இயேசுவோட ஐக்கியப்படலைன்னு அர்த்தம். அப்போ வசனம் ஆரம்பத்துல வாசனம் பாத்தீங்களா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவனை கூட மறைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வசனம் சொல்வது போல என்னுடைய மோட்டிவ்ஸ் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மோட்டிவ்ஸா இருக்குதா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை அது இல்லைன்னா, இப்ப குற்றப்படுத்துறதுக்காக நம்ம யாருங்க பேசவே இல்லை. நம்ம எங்க இருக்கோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பைபிள் ஸ்டடி டிஸ்கஸ் பண்றோம். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம என்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டியது, மனம் மாற வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்கிறது. அதோட சேர்ந்து வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய காரியங்களை மனம் மாறி வந்துட்டோம். ஆனா நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிற மேலும் பரிசுத்தமாக மாறணும் அப்படின்னா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். என் பழைய பேட்டர்னோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இன்னும் முடியல, இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது, அந்த பாவத்தான மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி அந்த பாவத்தோட சேர்ந்து வாழ நம்ம அழைக்கப்படவே இல்லை. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை பாவம் இன்னதென்று உணர்ந்து அதை மேற்கொள்ள முடியல, நான் பலவீனன்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயம். இன்னொன்னு நம்ம பாவம் இன்னதென்று ஐடென்டிஃபையே பண்ணல, அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உட்காந்து யோசிச்சு அதை கண்டுபிடிச்சு அதை மாற்றத்தை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்ட்டு அதை பத்தி யோசிக்காம நம்ம இருக்கிறத போலே வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணங்களும் அது சரியல்ல. நான் கர்த்தருக்கு நம்முடைய இதயத்துல வேதனை உண்டாக்குகிற வழி எது இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி நம்ம மனம் மாறினா மட்டும்தான் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்பதான் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா இருந்தா தான் புது சிருஷ்டியா இருந்தா மட்டும்தான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா எல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்று இந்த சீக்வன்ஸ்ல தான் கர்த்தர் நம்ம எல்லாரும் இருக்குன்னு சொல்லி அழைக்கிறார். அப்ப நிதானித்து பாருங்க, உங்களுடைய சுயம் எங்கேயாவது வெளிப்படுகிறதா? உங்களுடைய பாவங்கள், பழைய வாழ்க்கையில ஞானஸ்நானத்துக்கு முன்பாக இருந்த அந்த பாவங்கள் இன்னும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? அப்ப தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்ல இருந்தா அர்த்தம்ன்றதை பார்க்கணும். ஆனா கர்த்தர் பரிசுத்தர். அப்ப நம்ம தரிசிக்கணும்னா அவரை பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் தரிசிக்க முடியும். 99%, 98% பரிசுத்தம், 2% அசுத்தம் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம யாரும் இன்னும் மறுரூபம் ஆகல, நம்ம யாரும் இன்னும் முழுமையாக பரிசுத்தமாகல. முழுமையாக பரிசுத்தமாக நம்மால ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பரிசுத்தமாகிட்டு தான் இருக்கணும். அப்ப நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும் என்றுதான் கடந்த வாரங்களை ஒரு 3-4 வாரங்களா நம்ம பார்த்துட்டு வந்தோம். சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு புது சிருஷ்டின்னா யாருன்ற குறிச்சு இன்னும் தியானிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது, ஜனங்க பார்க்கும் பொழுது, நம்ம கிட்ட பேசும் பொழுது நம்ம பழைய ட்ரேஸ், அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த ட்ரேஸ் எதுவும் வெளிப்படவே கூடாது. ஏன்னா நம்ம புது சிருஷ்டி. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக மீண்டும் பிழைத்திருக்கிறோம். அவருடைய ஜீவன் நம்முடைய கூட இருக்கிறது என்று நான் வாசிச்சேன் இப்பதான். அப்போ டீப்பஸ்ட் நம்ம உள்ளான மனுஷன் முழுமையாக, அந்த இன்னர் மேன் முழுமையாக மனம் மாறி அவன் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில் நடக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. இது ஒரு ப்ராசஸ், இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இது தினந்தோறும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம சில காரியங்களை செய்வதற்காக. அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க யார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க யார், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க யார் அப்படின்ற அந்த உணர்வு வந்த பிறகு ஒரு முடிவு எடுத்து பாத்தீங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமான முடிவாக இருக்கும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக இன்னும் மாம்சத்துல இருந்து கொண்டு இதை நான் நடப்பிக்கணும்னு சொல்லி அந்த மாம்ச காரியங்களுக்கு இடம் கொடுத்து நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த ஷார்ட் டைமா இருக்கிற இந்த ப்ரெஷர், ஒரு விஷயத்தை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும், இது நமக்கு ஆதாயமாக இருக்கும், மாம்சத்துக்கு அது ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷர்னால, இந்த உலகத்தோட ப்ரெஷரோ இல்லை நம்மோட ப்ரெஷரோ ஏதோ ஒரு அழுத்தத்தினால சில காரியங்களை நம்ம செய்யாம எடுக்கிற இந்த முடிவு பரலோகத்துல இது சரின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா இல்ல சொல்ல மாட்டாரா? அவருக்கு இது பிரியமாக இருக்குமா இருக்காதா என்று நிதானித்து அறிந்து
நம்ம அந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் சொல்வது போல, நீங்கள் மரித்தீர்கள், நம்ம ஆயினும் பிழைத்திருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். சோ உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப எப்பெல்லாம் பதட்டம் வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு அழுத்தம் வருகிறதோ, அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக தான் பிழைத்திருக்கிறேன். என் மாம்சத்துக்குரிய காரியங்களை நடப்பிக்க நான் பிழைக்கவே இல்லை. இந்த பாவத்தை வெறுத்து நான் பரிசுத்தமா தான் வாழ்வேன். இந்த பாவத்தை உண்டாக்குகிற வழி எது இருந்தாலும் அதை நான் அந்த வழியில சிக்க மாட்டேன், அந்த கனியில நான் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்படி மாறும்போது கண்டிப்பா நம்ம இயேசுவோட ஐக்கியப்பட்ட பிள்ளைகளாக நம்மால வாழ முடியும். வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 7 வரை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஆமென். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதுக்கு ஆழம் அகலம் நீளம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறது போல ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம எல்லாரும் அக்கிரமங்கள் நிறைந்த பிள்ளைகளாக, கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்றாருன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து. நம்ம கேட்க இல்லை, நம்ம யாரும் ஆண்டு ரட்சிக்கன்னு சொல்லி நம்ம யாரும் கேட்கவே இல்லை. கேட்பதற்கு முன்பாகவே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்து நம்ம அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அந்த சாபங்களிலிருந்து அவருடைய கிருபையினால, அளவில்லாத அந்த கிருபையினால அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்ன்றத வசனம் சொல்லுகிறது. சோ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பரிசுத்தமுள்ள தேவன் அசுத்தமான மனுஷன் இருக்கிறான். அவன் அசுத்தனாக இருந்தும் கூட அவருடைய அன்பினால, அவருடைய தயவினால, அவருடைய கிருபையினால, இரக்கங்களினால நம்மை கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரவும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய பெட் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தர் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை அவர் மிக அழகாக அவர் செய்து முடிச்சுட்டார். ஆனா இதுக்கப்புறம் இருக்கிறது நம்முடைய வேலை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நம்ம இதை எல்லாரும் விசுவாசிக்கிறோம், உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார், நம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவரிடம் நம்ம சென்று கைகளை விரிக்கும் பொழுது நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன். இது எல்லாமே அவருடைய பெட்டு. அவர் எல்லாமே கிளீனா, எந்த ஃபிளாவுமே இல்லாம அற்புதமாக செய்து முடிச்சுட்டார். ஆனா இதுக்கப்புறம் நம்முடைய வேலை கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்னா புது சிருஷ்டியாக மாறணும். புது சிருஷ்டியாக மாறணும்னா நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். அது ஒளிந்து போயிடுச்சுன்னா நம்ம புது சிருஷ்டி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல மேன்மை பாராட்ட நமக்கு ஒருவருக்கும் இடமே இல்லை. சில பேர் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் எந்த பாவமும் பண்ணதே இல்லை பிரதர், எந்த பாவமும் பண்ணதே இல்லை சிஸ்டர், நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன், யாருக்கும் எதையும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நான் பாட்டு பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒழுங்கா இருந்ததுனாலதான் என் குடும்ப ரட்சிப்புக்கு வந்திருக்கு, நான் மட்டும் சரியா இல்லைன்னா என் குடும்ப ரட்சிப்புக்கு வந்திருக்காது, அப்ப என்னுடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு, அதனால ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இதுல மேன்மை பாராட்ட இடம் ஒருத்தருக்கும் கிடையாது. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு.
அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்ததா நம்முடைய ஸ்டேட்டஸ் பாருங்களேன். அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நாம் அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரவும் கர்த்தர் செய்திருக்கார் அப்படின்னா நம்முடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அது எப்படி வேணா ஆதி காலத்துல இருந்திருக்கலாம். அது எவ்வளவு அழுக்கும் கந்தையும் பாவமும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் irrespective of whatsoever, அது எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அக்கிரமமா இருந்தாலும் சரி, அது அந்த காலகட்டத்துல நம்ம அக்கிரமத்துல வாழ்ந்த நம்மை தான் அவருடைய அன்பினால அவர் வந்து கழுவி சுத்திகரிக்கிறார் நம்ம பார்க்கிறோங்க. அப்போ நம்ம பொசிஷன் இன்னைக்கு நம்ம யார் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தரோட இன்றைக்கு உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் வைத்திருக்கிறார் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அவருடைய கிருபை. நம்மால் இது நடந்த காரியமே அல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது கர்த்தர் இவ்வளவு பெரிய வேலையை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஆட்டிடியூடு நம்ம எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா, நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக, கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற அந்த நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த நன்றி அறிதல் இல்லைன்னா பெருமை உள்ள வந்துடும், கீழ்ப்படியாது. பெருமையான காரியங்கள் இருக்கும் பொழுது இது என்னுடைய சுய நீதினாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மை நாமே முன்னிலைப்படுத்திக் கொள்வோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது கர்த்தரால் வந்தது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இருப்போம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அந்த நன்றி உணர்வு நமக்கு வரும். அப்புறம் கர்த்தர் சொல்வது போல நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்ப எப்பெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரலாம் சம்டைம்ஸ். அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம சுயத்திலே சாராமல் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இன்றைக்கு நான் பாவியாக இருந்தும் கூட என்னை வந்து உம்மோட கூட உன்னதங்களை உட்கார வைத்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு அந்த மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இதுதான் அந்த யூனியன். அவர் செய்துட்டாரு அந்த வேலையை, பட் நான் அடுத்தது என்ன செய்ய போறேன் அப்படின்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நடப்பிக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர நம்முடைய சுயத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு அழைக்கப்படவே இல்லை. வாசிப்போம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 5 வரை. ஜான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அமேன். அமேன். இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனெனில் அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இட் இஸ் a யூனியன். அந்த ஐக்கியம் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் உள்ளாரமா. இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தனித்து இருந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியும். அந்த ஐக்கியம் அப்படின்றது வந்து என்றைக்கோ ஒரு நாள் அவரோட உறவாடுவது கிடையாது. நாள்தோறும் நிமிஷந்தோறும் ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் அவரோட இணைந்திருந்து நம்ம செயல்பட வேண்டும். அபைட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நான் அவரோட இணைந்திருந்தா வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும் கர்த்தர் விரும்புறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். நிஜமாவே நான் கனி கொடுக்கிறேனா? கனி கொடுக்கிறது ஆத்ம கனி 2வது கட்டம். முதல் கட்டத்துல வந்து நான் வந்து இயேசுவுக்கு பிரியமானவளாக அந்த ஆவியின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 கனியையும் பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேனா அப்படின்ட்டு யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இஃப் யூ அபைட் இன் ஹிம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவேளை நிலைத்திராவிட்டால் நம்மால கனி கொடுக்க முடியாது. அப்ப இப்போ நிதானிச்சு பாருங்க, உங்களால கனி கொடுக்க முடியுதா, கனி கொடுக்க முடியலையா? கனி கொடுக்க முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், நம்ம இயேசு கிறிஸ்துவோட நிலைத்திருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் விரும்புகிற கனியை என்னால கொடுக்க முடியலன்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட ஐக்கியப்படாமல் அவரோட நிலைத்திராமல் நான் தனித்திருக்கிறதுனாலதான் என்னால கனி கொடுக்க முடியல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த திராட்சை செடி தான். அந்த கொடி வந்து கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் வளருமா. திராட்சை செடியாக வந்து அந்த கொடிகள் வந்து கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் வளருமா. அதோடைய திக்னஸ் வந்து வெறும் 6 mm தான் இருக்கும் அந்த திக்னஸ். அப்போ அதுக்குரிய அந்த கொடி 50 அடி தூரத்துல போனாலும் கூட பரவாயில்ல, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து
இந்த வேரின் மூலமாக, அந்த செடியின் மூலமாக அந்த கொடிக்கு படர்ந்து போய் அந்த கொடியோட எண்டுல இருக்கிற அந்த இலைகளுக்கும் சரி, அந்த கனிக்கும், அந்த திராட்சை பழத்துக்கும் சரி தேவையான போஷாக்கு போய் சேருது. ஏன்னா அந்த கொடி வந்து அந்த செடியோட இணைந்திருப்பதனாலதான். நமக்கும் அதுதான். அது நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனோடு இணைந்திருந்து நம்ம வந்து இருந்தா கண்டிப்பா நம்மால கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காம நம்மால இருக்கவே முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்மால கனி கொடுக்க முடியாம இருக்கு அப்படின்னா நிதானிச்சு பாருங்க. என்னோட கொடி எப்படி இருக்கிறது? அது பட்டு போயிருக்குதா, இல்ல பட்டு போகாம இருக்குதா? ஒருவேளை பட்டு போயிருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சுத்திகரிப்பு பண்ணிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அதுக்கப்புறம் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் என்னதென்று உணர்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம் அனைவராலும் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஏன் அந்த கனி கொடுக்க முடியலன்னா நமக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஐக்கியம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பிரிந்து இருக்கிறதுனால கனி கொடுக்க முடியலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனம் 26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். இதையும் இந்த பெட்டியும் கூட ஆண்டவர் வந்து இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்து நம் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து அதோட விட்டுறல அவரு. அதுக்கப்புறமும் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ he promises a new heart. ஒரு வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்குமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றேன். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு நவமான இருதயத்தை எனக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். அப்போ நம்ம உட்புறமாக, வெளிப்புறமான தோற்றம் மட்டும் இல்ல, உட்புறத்திலிருந்து முழுமையான மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் அவர் ரெடியா தான் இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளோட பிஹேவியர், இது சும்மா வந்து நம்ம சொல்லணும் பாத்தீங்களா, என் பிஹேவியர் மாறிடுச்சு, என் நடைமுறை மாறிடுச்சு அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல உள்ள டீப் ரூட்டட். வாயில வந்து நம்ம எது வேணா சொல்லி நம்ம வந்து ஒருத்தரை ஏமாத்தலாம். என் இருதயம் உள்ள ஒரு காரியத்தை செய்யறோம் வச்சுக்கலாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு செஞ்சா அவருக்கு பிடிக்கும், நம்ம செஞ்சிருவோம், இல்லைன்னா நமக்கு தப்பா போயிடும்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேர்லயும் செய்யலாம், இல்லைன்னா முழு இருதயத்தோடையும் செய்யலாம். அப்ப கட்டாயத்தின் பேர்ல செய்யறோம் அப்படின்னா என் இருதயம் மாற்றம் அடையவே இல்லை. என் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு கசப்போ, ஏதோ ஒரு கோபமோ, ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு காரியமோ, அந்த புதிய மனுஷனாக மாறாம, அந்த புது சிருஷ்டியாக மாறாம இன்னும் பழைய மனுஷன் சுபாவ எண்ணங்கள் உள்ள இருந்து கொண்டே இருந்துச்சுங்களேன். அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு முழு இருதயம் இருக்கவே இருக்காது. சரி செஞ்சிருவோம், இல்லைன்னா யாராவது கேட்பாங்க, செஞ்சிருவோம், ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காம நரகத்துல போட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினாலேயோ மற்றவர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தினாலேயோ நம்ம செய்யும் பொழுது அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்றது உள்ளான மனுஷன், இந்த இன்னர் மேன், அவன் வந்து மனம் புதிதாக வேண்டும். அப்படின்னா அந்த பழைய மனுஷனை வந்து நம்ம ஒழிக்கணும். கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய அன்புக்கு விரோதமாக எது எல்லாம் எண்ணங்கள் வருகிறதோ அந்த எண்ணங்களை மேற்கொள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் தான் பாக்குறோம். அதுதான் அந்த புதிய மனுஷன், அவன் தான் அந்த புது சிருஷ்டி. அப்ப இயேசுக்குள்ள நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து அதுல இருந்தா மட்டும்தான் அந்த மனுஷன் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும், அவனை மாற்றத்தை கொண்டு வரவும் முடியும். அவனை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறோம்னா நம்ம இன்னும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம இன்னும் மாறி வரல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா நம்முடைய ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பழைய மனுஷன் ஆசைகள் போல இருக்கவே இருக்காது. அது இயேசுவுக்கு பிரியமானது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அது மாத்திரமல்ல, அதை வந்து வாழ்க்கையில வந்து கொண்டு வந்துட்டு அதை மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் கர்த்தர் நமக்கு பலனையும் தருகிறார்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தது வந்து நம்ம வந்து இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற தலைப்புல 6 வசனத்தை பார்த்தோம். இப்ப அடுத்ததா பார்க்க போறது வந்து ஒரு புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்னா என்ன அப்படின்ற காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம யார் என்று பழைய வாழ்க்கை இருந்தோம் பாத்தீங்களா, அது கிடையாது. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1. ரோமன்ஸ் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். ஆமென். சோ ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது போல நம்ம யாரா இருக்கிறோன்ற விஷயம் வந்து நம்ம பழைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணவே கூடாது. நம்ம பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, என்னைக்கு ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அது எல்லாம் நீங்களாயிடுச்சு. நான் ஒரு புது சிருஷ்டி. There is no condemnation for
those who are in Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம பாவங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எல்லாவற்றையும் கழுவி நம்மை சுத்திகரித்தார். அவர் சுத்திகரித்த பிறகு இதை நம்ம உணர்ந்து அந்த வசனத்தை நம்ம நிஜமாவே விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தோமே ஆனால், அந்த விசுவாசத்தின் மூலமாக ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நம் பாவங்கள் கழுவப்பட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு தடவை பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு அந்த பாவத்தை மீண்டும் அறிக்கையிட தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தவும் மாட்டாரு. ஏன்னா ஒரு முறை மனம் திரும்புதலோட அந்த பாவத்தை என்னைக்கு நம்ம வாயார அறிக்கை எடுக்கிறோமோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னிச்ச பிறகு அதை ஆழ்கடல்ல தூக்கி போடுறேன்னு சொல்றாரு. மீண்டும் அதை நான் திரும்பி பார்க்கறதே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மனுஷனானவன் நம்ம என்ன பண்றோம், இன்னும் இந்த பாவம் மன்னிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா மீண்டும் மீண்டும் அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அது தேவையில்லை. அந்த குற்ற உணர்வு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்படின்றத வாசிச்சோம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ there is no condemnation. என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு இருக்கிறோமோ, அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம விசுவாசிக்கிறோமோ, அவர் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவுது என்று விசுவாசிக்கிறோமோ, ஞானஸ்தானம் என்னைக்கு பெற்று அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அது முதல் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்றத எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் விடுதலையாக்கப்பட்ட பிறகு நம்ம இயேசுவுக்கு அடிமைகளாக மாறுகிறோம் என்ற எண்ணம் நமக்கு முழுமையாக தேவை. அப்ப இயேசுவுக்கு அடிமை அப்படின்னா அவர் விரும்புகிற காரியங்கள் நடப்பிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர, நம்முடைய அந்த விடுதலையாக்கப்பட்ட பிறகு திரும்பவும் அந்த பழைய மனுஷனாகவே வாழ நாம் அழைக்கப்படவே இல்லை. எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்களேன். இன்னமும் மனம் மாறாம, இன்னும் கர்த்தரோடு ஐக்கியப்படாம, அவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு செய்து கொடுத்த பிறகும் கூட நம்ம இன்னும் அந்த பழைய மனுஷனாகவே வாழ்ந்தோம்னா நம்ம எவ்வளவு ஒரு பெரிய சுயநலவாதி அப்படின்றத பாருங்க. அப்ப நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்போ ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியா மாறலையா, நம்ம நம்மை நாமே குற்றப்படுத்திக்க தேவையில்லை. இப்போ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பாவங்களை அறிக்கையிடுவோம், மனம் திரும்புவோம். மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியை நம்ம ஜீவனம் பண்ணுவோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 11, 1 கொரிந்தியர்ல 6:11. அதோட சேர்த்து அதே 1 கொரிந்தியர் 6:9-10 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தான் அந்த வசனம் 9-10 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென். ஆமென். சோ இந்த 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்ப வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சி, திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று போடுறாரு இந்த இடத்துல. அப்போ இந்த கேட்டகரி நான் சொல்றது, இந்த கேட்டகரி ரொம்ப கடுமையான காரியங்கள் இங்க பேசுறோம். விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, அப்புறம் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் நம்ம கண்களுக்கு முன்பாக. சரிங்களா? இந்த பாவத்தை செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும், அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கழுவப்பட்டீர்கள். 3 காரியங்கள் இங்க சொல்லப்படுது. 1 கழுவப்பட்டீர்கள், 1 பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், 1 நீதிமானாக்கப்பட்டீர்கள். சோ கழுவப்பட்டோம்னா நம்முடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம பாவம் கழுவப்படுது விசுவசிக்கிறோம். 2வதா பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் அப்படின்னா தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், சாங்டிஃபைடு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா பீயிங் செட் அபார்ட், தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
நம்ம எப்படி வேணா பழைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். அந்த எல்லா பாவத்தையும் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம கழுவப்பட்டோம். கழுவப்பட்ட பிறகு நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதே வந்து தேவனுக்கென்றே நம்ம வாழ வேண்டும் என்று நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் சொல்லுது, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். we have been justified. நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இன்றைக்கு அவரை வந்து அவருக்கு முன்பாக நம்ம வந்து அவர் நீதியினால் நம்ம எல்லாரும் பிழைத்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த 3 வார்த்தைகள் இங்க சொல்லப்பட்ட, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆக்கப்பட்டீர்கள், இதுதான் நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கு புது சிருஷ்டி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்து இருந்தேன் அப்படின்னா, அவரை தரித்து கொண்டு மரித்தது நான் மரிச்சிட்டேன், ஆனா மீண்டும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு புது சிருஷ்டியா இருந்தேன்னா என் பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுவிட்டார். ஐ எம் வாஷ்ட், ஐ எம் செட் அபார்ட், ஐ எம் ஃபர்கிவன். கழுவப்பட்ட பிறகு நான் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட பிறகு நான் வந்து இயேசுவின் நீதியால் மீண்டும் பிழைத்திருக்கிறேன்றதை ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இதை பார்க்கிறோம். ஆனா சம்டைம் பழைய வாழ்க்கையில இருந்து இன்னும் அந்த பாவத்துல இருந்து மீண்டு வராம நம்ம என்ன பண்றோம், அதுலயே உழந்துட்டே இருக்கோம். பட் கர்த்தர் அதுக்கு அழைக்கவே இல்லை. மீண்டு ஜெயிச்சு வரணும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா இங்க சொல்லுகிறது. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அப்படின்னு பாக்குறோம். நம்ம ரொம்ப வேல்யூபிள். நம்மளுடைய ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருக்கு வந்து விலையேற பெற்றது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ரொம்ப வேல்யூபிள், விலையேற பெற்றது நம்முடைய ஒவ்வொருடைய ஆத்மாவும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இது வந்து இந்த நம்ம வந்து மீட்டெடுக்கப்பட்டது நம்முடைய சுய கிரியினால அல்ல, நம்முடைய சுய நீதினால அல்ல, இது தேவனுடைய நீதினாலன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துட்டோம். முழுக்க தேவனுடைய கிருபை மட்டும்தான். அப்போ அது மாத்திரமல்ல, அவர் வந்து அந்தகாரத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய ஒளியினிடத்துக்கு வரவழைத்த பிறகு அவர் சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம டிக்னிட்டி, அந்த காலத்துல இருந்து நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனங்களா இருந்த உங்களை என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நான் வந்து உன்னை ராஜரீகமான ஆசாரியனாக மாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்லுவாங்கல்ல, வேலை ஸ்தலத்துல பொசிஷன், ஒரு பொசிஷனுக்கு வந்து வாழ்க்கையில வளர வளர என்ன ஆகுதுன்னா அந்த பொசிஷனோட சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் எல்லாருமே. நம்ம இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு லெவல்ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஒரு சீனியர் பொசிஷன்ல போறோம், ஒரு மேனேஜரா மாறுறோம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல லைஃப்ல வந்து நம்ம வந்து வளர்றோம் பாத்தீங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் லைஃப் பொசிஷன்ல வளர வளர அந்த வேலைக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நம்ம கேட்காமலே நமக்கு வந்து சேரும். அது போலதான் நம்ம இன்னைக்கு அந்த காலத்துல இருந்தோம், நம்ம கழுவி சுத்திகரித்து கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம்ம யாரு, நம்ம டிக்னிட்டியை உயர்த்தி கொடுத்துட்டு அத்தோட சேர்த்து நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்புன்னா, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We are commissioned to go and preach the gospel. சத்திய சுவிசேஷத்தை வெளியே போய் அறிவிக்க வேண்டியது ஒரு புது சிருஷ்டியோட ஒரு வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புது சிருஷ்டி காலை எடுத்து வெளியே வைக்கும் பொழுது நம்ம தேவனாகிய கர்த்தருடைய ரெப்ரசன்டேஷன், அதாவது தேவனுடைய ஸ்தானாபதி, நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய ஸ்தானாபதியா இருந்து அவர் சொன்ன வேலையை தான் நம்ம செய்யறோன்றத அந்த முழு உணர்வோட காலை எடுத்து வைக்கும் பொழுது ஆத்துமாக்கள் வந்து இன்னும் நம்மளால ஆதாயம் பண்ண முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் புது சிருஷ்டியோட வேலை. ஒரு புது சிருஷ்டின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 19 வரை. ஐசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா?
நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆமென். சோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம புது சிருஷ்டியா மாறிட்டேன். ஆனா புது சிருஷ்டியா மாறின பிறகும் கூட பழைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை பாவங்கள், இத பத்தி கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் மன்னிச்சிட்டேன், அதை பத்தி நீ நினைக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு அவரே சொல்றார். அவர் சொன்ன பிறகு நமக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா நம்முடைய கில்ட்டி கான்சியஸ், நம்முடைய குற்ற உணர்ச்சி அது என்ன பண்ணும்னா, கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார் என்ற உணர்வே இல்லாம அந்த பழைய வாழ்க்கையிலேயே, அந்த பழைய அந்த எண்ணங்கள்லயே என்ன பண்ணுதுன்னா நம்மளை வளர விடாம அதிலேயே வச்சிருக்கும். அதான் சொல்றாரு, நீ பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்ப நினைக்காம, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் நினைச்சிட்டேன், இனிமே நினைக்க மாட்டேன், நீங்க என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, மன்னிச்ச பிறகு அதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, எனக்கு இப்பதான் உணர்வு வருது, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை, ஒன்ஸ் ஃபார் ஆல், கடைசியாக ஒரு முறை, இன்கேஸ் உங்களுக்கு இருதயத்துல அதை உணர்த்தி கொண்டே இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை ஒரே முறை மன்னிப்பு கேட்டுட்டு மனம் திரும்புதலோட நீங்க இருந்தீங்கனாலே போதும், அதை பத்தி யோசிக்க தேவையே இல்லை. அது மட்டும் இல்ல, அதற்கு விட்டு வெளியே வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் சொல்றாரு, அது நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்தை வழி கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அந்த இடத்துலயும் ஒரு வழியை தோன்ற பண்ணுவேன்றாரு. அவாந்தர வழி, ஒரு டெசர்ட், ஒரு பாலை நிலத்துல ஆறுகள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அந்த இடத்துல கூட நான் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்மால பார்க்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியம் இல்லை, நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த டைம்ல அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவரை சார்ந்திருந்தா மாத்திரம் நமக்கு போதுமே தவிர, பழைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நினைக்காம ஆண்டவர் புதிதாக எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய எண்ணங்கள் எப்பயும் போல இல்லாம கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். வாசிக்கலாம், கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை. Galatians 3:26-27. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென். ஆமென். புது சிருஷ்டி அப்படின்னா வசனம் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர். நம்ம தேவனுடைய அந்த குடும்பத்துல நாமும் கூட ஐக்கியப்படுகிறோம். எத்தனையோ 1000 கோடி பேர் இருக்கிறாங்க தேவனுடைய குடும்பத்துல. அந்த குடும்பத்துல நாம என்ன பண்றோம், நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அதுக்குள்ள நாம என்டர் ஆகிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தரித்துக் கொள்வது என்பது அந்த துணியை மாட்டிக்கிற மாதிரி. இந்த பழைய ஐடென்டிட்டி, பழைய மனுஷன், அந்த அடையாளம் அது வெளிப்படவே கூடாது. கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்து தான் என் மூலமாக வெளிப்படுதுமே தவிர அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் வெளிப்படக்கூடாது. அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம நான் சுயத்துல சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தவறுகள் எங்க நடக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதை மாற்றுறதுக்கு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிதானிச்சு பாருங்க, நம்ம புது சிருஷ்டி, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழைய காரியங்கள் எட்டி பார்க்கவே கூடாது. அது இன்னும் எட்டி பார்க்குதுன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் முழுமையாக தேராத பிள்ளையா தான் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா என்ன மாறாம தான் இருக்குன்றத நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். சோ நம் நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளாக அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடப்பிச்சா மட்டும்தான் நம்மால ரட்சிப்புக்குள்ள போகவே முடியும்.
அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு தாழ்மை உள்ள இருதயம், ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம். ஆண்டவரே ரொம்ப நன்றி, நான் பாவியா இருந்தும் கூட என் பாவங்களை மன்னித்து என்னை வந்து மறுஜன்ம முழுக்கினால உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியை கொடுத்து ரச்சித்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய திட்டம் என்ன என்று உணர்ந்து அதை வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இது பார்க்கிறோம். இப்போ இந்த புரிதலோட அடுத்த தலைப்பு போலாம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆரம்பத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா, முதல் வசனம், அது திரும்ப வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர்ல 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மூன்றாவதாக பார்க்க போற தலைப்பு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ புதிய மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னா இன்டென்ஷனலா பழைய மனுஷனுடைய பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட வெளிப்படும் பொழுது இன்டென்ஷனலா இல்ல, இது நான் கிடையாது, நான் ஒரு புதிய மனுஷன் அப்படின்ற அந்த இன்டென்ஷனலா நம்ம வந்து அதை விட்டு விலகி போகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ வாசிக்கலாம் சங்கீதம் 103:12, Psalms 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். ஆமென். சோ சில பாவங்களை மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிக்கையிடும் போது மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். சோ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா, அது ஒரு முறை அறிக்கையிட்ட பிறகு அவர் ஆண்டவரே சொல்றாரு, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மன்னித்து நான் உன்னை சுத்திகரிக்கிறேன். அப்போ அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வு நமக்கு வரவே கூடாது. அந்த பழைய வாழ்க்கையில செய்த அந்த பாவங்கள் மூலமாக நம்ம செய்த காரியங்கள் நம்ம குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு வரவே கூடாது. ஏன்னா அது நீங்க கிடையாது, அது முடிஞ்சிருச்சு. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடப்பிக்கிறோம். நான் புது சிருஷ்டியா நான் மாறிட்டேன். மாறின பிறகு கூட இன்னும் பிசாசு இந்த பழைய பாவத்தை நினைப்பூட்டிக்கிட்டே உங்களுக்கு இருந்தான் அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார் அப்படின்னு வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு வேற என்ன தேவை? அப்போ இது உணர்ந்த பிள்ளைகளாக அந்த பழையவைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏசாயா 44:22 வாசிக்கலாம். ஐசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென். ஆமென். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் அப்படின்றாரு. இப்போ அந்த பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இருந்தாலும் அசுத்தமான என்ன, அது எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் வந்து அகற்றுறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு, என்னை நோக்கி பார், என்கிட்ட வா. ஏன்னா அவரோட ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்தது ஒரு கிரயத்துக்கு நம்ம எல்லாரையும் வாங்கியிருக்காருன்னா நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை சுத்திகரித்து இன்னும் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சேருவோமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட நம்ம அவர் வெயிட் பண்றாரு. நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் மீட்டு கொண்ட பிறகு அந்த பழைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்கள் நம்ம வந்து ஒருபோதும் குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு போக கூடவே கூடாது. செல்ஃப் கண்டமினேஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க, அதை விட்டுருங்க, அதை அகற்றிடுங்க உங்க லைஃப்ல இருந்து, தேவையே இல்லை. ஆனா அது நம்ம அது நம்ம ஆவியில வளரவே விடாது, நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மள. அதனால இடம் கொடுக்காதீங்க. வாசிக்கலாம் மீகா 7 வசனம் 18 முதல் 19 வரை. மீகா 7:18-19. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் விடுவார். ஆமென். மன்னிப்பதற்கு தயைபெருத்த தேவன். எபிரேயர் 4:16 எடுத்துக்கங்க. எபிரேயர் 4:16. நமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பானவர் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்போ அவர் வந்து ரெடியா இருக்கிறார். He wants to show mercy. அவர் கிருபையை வெளிப்படுத்தி காட்டி நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு ரெடியா இருக்கிறார். அவர் கோபத்தினால அல்ல, அவர் கிருபையினால.
அவர் சொல்றாரு, அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அவர் விரும்புறது ஒண்ணு மட்டும்தான், மனம் திரும்பு, பாவங்களை அறிக்கையிடு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆனா பாவம் செய்த பிறகு குற்ற உணர்ச்சியினால நம்ம அங்கே இருந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா தைரியமாக அவர் கிருபாசன தண்டையிலே சேருகிற பிள்ளைகளாக நாம் போகணும். வாசிக்கலாம் அந்த எபிரேயர் 4:16, ஹீப்ரூஸ் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக அவர் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்போ குற்ற உணர்ச்சி நமக்கு தேவையில்லை. மனுஷன் பலவீனம் தான், சரி பாவம் பண்ணிட்டோம், ஆனாலும் கூட அதிலேயே நிலைத்திருக்கிற பிள்ளை, இந்த பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் அதிலேயே இருக்கிறது கர்த்தர் விருப்பம் இல்லை. இன்னதென்று உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புறதுக்கு அவர் அழைக்கிறார் நம்மள. அது குற்ற உணர்ச்சியோட போக தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்ல தைரியமாக அவர் கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு ஆண்டவர். நீ பாவம் பண்ணாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ திரும்பி என்கிட்ட வா, ஏன்னா நீ ஒரு புது சிருஷ்டி, பழையெல்லாம் ஒளிந்து போயின, அதை நீ யாரும் நிர்ணயம் பண்ண வேண்டாம். ஒருவேளை இப்ப பாவம் பண்ண கூட பரவாயில்ல, நீ மனம் திரும்பினா அது எதுவா இருந்தாலும் நான் மன்னிச்சு நான் சுத்திகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஆண்டவர் நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பழையவைகளை குறித்து நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். வாசிக்கலாம் லூக்கா 9:62. லூக் 9:62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். ஆமென். அப்போ தேவனை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு நம்முடைய கமிட்மெண்ட் 100% முழுசா இருக்கணும். பாதி இருதயம் கிடையாது, கொஞ்சம் உலகம் கொஞ்சம் கர்த்தர் அப்படின்னு இல்லை. ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன். திரும்பி பார்க்கறதுக்கு நமக்கு இடம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இடம் இல்லை. ஏன்னா கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. டைரக்டாவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஒருவேளை தவறு செஞ்சுட்டோம்னா ரிப்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கிற பிள்ளைகளாக இல்லாமல் முன்னோக்கி செல்லுகிற மகளாக நம்ம வாழ வேண்டும். அப்போ இன்னும் கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க திரும்பி பார்க்குறீங்களா? இன்னும் அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், அந்த பழைய பாவ சிந்தைகள், அந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவ குணங்கள் இன்னும் மாறாம அதையே இருதயத்துல வைத்துக்கொண்டு அதை போலவே அதை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்றது, புது சிருஷ்டியாக மாறணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தது, தேவனோட உடன்படிக்கை போட்டது, இது எல்லாமே விருதாவா போயிடுமே. நம்மை நாமே நிதானித்தறிவோம். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்றாரு. அப்போ மனம் திரும்பி வாங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் தான், இந்த பைபிள் ஸ்டடி எல்லாருக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சின்ன சின்ன காரியங்களுக்கு சம்டைம்ஸ் அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறோம். இது என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆனா அப்படி இல்லை. நவமான இருதயத்தை கொடுக்குறேன்றாரு, கல்லான இருதயம் எடுத்து போடுறேன்றாரு. எடுத்து போட்டுட்டு அவரிடம் உதவி கேட்கும் பொழுது அவருடைய ஆவியின் வல்லமையினால நம்மை புதுப்பிக்கிறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். உயிரையே கொடுத்த தேவன் இந்த சின்ன சின்ன பாவங்களை விட்டு மேற்கொண்டு வரத்துக்கு உதவி செய்யாம இருப்பாரா? அவர் கண்டிப்பா உதவி செய்வார். நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவரிடம் செல்ல வேண்டும். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்ததோட நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் பணி 3:20, ஆக்ட்ஸ் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். ஆமென். சோ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் முன்னேறணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியம் இதுதான். நம்ம பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படணும். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படணும்னா அந்த பாவங்கள் முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடித்த பிறகு அந்த பாவங்களை வாயார அறிக்கையிடணும். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த பாவங்களை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. அந்த பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு மனம் திரும்புங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு புது சிருஷ்டி, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஐக்கியப்பட்ட பிறகு பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை முறையில வாழ எனக்கு இடம் இல்லை. ஏனென்றால் நான் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், எனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன்ற அந்த வசனங்களை ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து ஜெனுவினா முழு இருதயத்தோட எல்லா நேரத்திலையும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட இதை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ப்ரேயர் பண்றீங்களா?
அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கமும் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர், உன்னதர், பரிசுத்த நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் ஆட்சியும் வல்லமையும் சதா காலமும் ஒருவருக்கு. அப்பா, இது இன்றைய நாளிலே தாசனை மறைத்து நீங்க அற்புதமான வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் அனைவருமே கிறிஸ்துக்குள்ள இருக்க வேண்டும் அப்பா. ஆம், பழைய பாவங்களை நாங்கள் விட்டு வந்து விட்டோமப்பா. எங்களுக்காக சிலுவை மரணத்திலே எங்களுடைய பாவங்கள் மரிப்பதற்காகவே நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீரே அப்பா. இதான் ஆண்டவரே, நீங்கள் எப்படி 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீரோ அப்பா, நாங்களும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி உயிர் தெளிந்திருக்கிறோம் அப்பா. அப்படி உயிர் தெளிந்த நாங்கள் தேவ வசனங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கின்றதப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டுமென்றால் எல்லா வசனங்களும், பைபிளில் உள்ள எல்லா வசனங்களும் எங்கள் இருதய பலகையில் எழுதப்பட வேண்டுமப்பா. ஏன்னா இது உங்களுடைய ஆலயம்பா. உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் அசுத்தமாக்குவதற்கு எங்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது ஆண்டவரே. உமது ஆலயத்தை எந்த நேரத்திலும் எல்லா நாட்களிலும் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கின்றதா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமப்பா. அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் பழைய விற்றைகள் எல்லாம் ஒழித்து விட்டு புதியன விஷயங்களை நாங்கள் இதோ ஆவிக்குரிய விஷயங்களை நாங்கள் தேடி ஓடுவோம் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவன் நீங்கள் எங்களுக்கு தர இருக்கின்றப்பா. உங்கள் ராஜ்யத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த தகுதியை தருவீங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே, மாயமான உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் பொல்லாதவர்களை பார்த்தாலும் ஆண்டவரே அவர்களை விட்டு விலகி ஆண்டவரே நம்முடைய நோக்கம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழுவது, அவருடைய நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே ஆண்டவர் இயேசப்பா எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நாங்கள் செலவழிக்க வேண்டுமப்பா. அதற்கு நாங்கள் ஒவ்வொரு நேரமும் பைபிளை படித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்கள் சகோதரர்கள் பழகும் பொழுதும் நாங்கள் ஆவிக்குரிய விஷயத்தை இன்னும் அதிக பலன் உள்ளவர்களாக மாறுவதற்கு வசனங்களை பற்றியே பேசிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த விதத்திலும் விலகிவிடக் கூடாதப்பா. அப்படி இருக்க ஆண்டவரே, இந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரையுமே உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா. அவர்கள் உமது பிள்ளைகளாக மாற வேண்டுமப்பா. அவருடைய பழைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து விட்டதப்பா. ஆம் ஆண்டவரே, அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா அந்த உடன்படிக்கையில் நாங்கள் எல்லா பாவங்களையும் உம்மிடம் அறிக்கை விட்டு விட்டோமப்பா. இன்னும் அந்த பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லையப்பா. புதிய மனுஷனாக ஆவிக்குரிய மனுஷனாக மாறிவிட்ட நாங்கள் இனி வரும் காலம் இதோ ஆண்டவரே, காலம் நிறைவேறிட்டு பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. அந்த விதத்திலே நாங்கள் எல்லா அறிகுறிகளையும் பார்க்கின்றோமப்பா. நாங்கள் இன்னும் ஆண்டவரே பாவத்திலே விழுந்து இருந்தோம் என்றால் ஆண்டவரே, இதே கலப்பையில் கையில் வைத்தவன் ஆண்டவரே பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பின்னிட்டு பார்ப்பவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றான் என்பதை முழுமையாக உணர்கின்றோம்ப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் மனம் புதிதாக்குதல் நாளே மறுரூபமாக வேண்டும். அந்த உற்சாகத்தோடு இந்த வசனத்தை தாசன் மூலமாக எங்களை கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகையில கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தும், பலப்படுத்தும், அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே புதிய மனிதனாக, புதிய ரூபமாக, மறுரூபமாக மாற, புதிய மனதோடு வாழ, பாவத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆவிக்குரிய வாழ்விலே திறம்பட வாழ கிருபை தருவீரின் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒண்ணு, சாட்சி ஒண்ணு பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். மெர்சிக்கு கர்த்தருடைய கிருபையினால தேவன் ஆம்பளை ஒரு பையன் பிறந்திருக்கிறான். தாயும் செய்யும் நல்லா இருக்காங்க பிரதர். ஜெபம் பண்ண எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாருங்க பிரதர். எங்களுக்கு ரொம்ப கர்த்தருக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களுக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்கும், சகோதர சகோதரிக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரம் பிரதர். அப்புறம் மெர்சிக்காகவும் குழந்தைக்காகவும் ஜெபம் பண்ணி இருங்க பிரதர். தம்பி உலுக்கி
விழுந்து விழுந்துகிட்டே இருக்கிறேன். பாப்பாவுக்கு நல்ல பால் ஊறணும் குழந்தைக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர். பண்ணல சிஸ்டர். சரிங்க. பேர் சொல்லுங்க, பாப்பா பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் என்ன? மெர்சி பாப்பா பேரு. மெர்சி. ஓகே ஓகே ஓகே, சரி. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திரியங்களை ஆராகிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. ஆண்டவர், இந்த நேரத்துல சகோதரி மெர்சிக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்ப நீங்க இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே, தாயும் செய்யும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்ற நான் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷம். நாமும் இங்கே மகிமைப்படுவதாக அப்பா. இந்த பிள்ளையை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நீங்க எப்படி ஆண்டவரே உங்க பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்து இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்ற நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் மூலமாக என் பிள்ளைங்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை போலவே இந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவரே உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாக வாழ அந்த குடும்பத்தார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு மாதிரி உலுக்கி விழுதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆண்டவரே. எந்த பயமும் அந்த பிள்ளைக்கு மேல வேண்டாம் ஆண்டவரே. அந்த பிள்ளை எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்கன்ற அந்த தைரியத்தோட பிள்ளை வளர்றதுக்கு கிருபை பாராட்டுங்க. பிள்ளைய பயமுறுத்தி ஒரு மாதிரி உழுக்க வைக்கிற அசுத்தாவிய சாத்தானே, நீ யாரா இருந்தாலும் சரி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். பிள்ளை பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நீங்க இதுக்கு மேல பொறுப்பெடுத்துக் கொண்டு முழுமையாக வழிநடத்த வேண்டுமா ஜெபத்தை இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சென்னைக்கு போறேன் பிரதர். அவரு டாக்டர் லெட்டர் தரேன் இருக்காரு. அது அப்ரூவ்ட் ஆனாதான் உங்களுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க, இல்லைன்னா பணம் கட்டி தான் எடுக்கணும்னாரு. சரி, அது எனக்கு அப்ரூவ்ட் ஆக வைக்கணும். கேன்சர்னு ரிப்போர்ட் வரணும். ஒரு நாள் பதிவு, ஒரு வாரம் சென்று அவங்க டைம் கொடுப்பாங்க நம்ம போய் ஸ்கேன் பண்றதுக்கு. அப்புறம் ரிப்போர்ட் ஒரு வாரம் ஆகும் பிரதர். சரி சிஸ்டர். என்ன கேன்சர் சிஸ்டர் இது சொன்னாங்க? என்ன கேன்சர்? இது மூலம் இது தலையில வந்துருச்சுங்க பிரதர். தலையிலையா? சரி, ஓகே. ஜெபம் பண்ணலாம் இப்போ. சரிங்க பிரதர். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இசப்பா, இந்த நேரத்துல உம் சமூகத்துக்கு நாங்கள் எங்களே தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து சுமந்தீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதில் எங்கள் எந்த டவுட்டுமே எங்களுக்கு இல்லப்பா. இந்த நேரத்துல ஒரே சபையாக உம் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. சகோதரி மகாதேவிக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இப்ப நீர் அவருடைய கூட இருந்து எவ்வளவு இக்கட்டான காலங்களில் மத்தியிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் உம்முடைய கரம் அவர்களுடைய கூட இருந்து அப்பா நீங்க அவளை விடுதலையாக்கி அந்த பாவத்துல இருந்தும் சரி, இந்த சாபத்துல இருந்தும் சரி, இந்த வியாதி இருந்தும் சரி, நீங்க விடுதலையாக்கி இங்க நிறுத்தினீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. ஆனாலும் திரும்ப திரும்ப அது ரீயக்கர் ஆகுது. அது எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க இந்த நேரத்துல சகோதரிடம் பேசுங்க. அந்த பாவங்களை முழுமையாக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, இந்த புதிய மனுஷனாக அவர் மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுங்கப்பா. இந்த மருவமாகக்கூடிய அந்த 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 கிரேஸை நீங்க கொடுங்க ஆண்டவரே. இப்ப கூட சமூகத்தை நாங்கள் உங்களையும் நம்பி வருகிறோம் ஆண்டவரே. சகோதரிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அந்த வாயில் இருந்த புண்ணு ஆண்டவரே போன வாரம் இருந்துச்சு, ஆனா இந்த வாரம் முழுமையாக அதை நீங்களாக்கி ஆண்டவரே, அந்த புண்ணு இல்லாம நீங்க பண்ணிட்டீங்கப்பா. நீர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். உண்மை நோக்கி கூப்பிடும் போது விடுதலை தருகிற தேவன் என்பதை ஆண்டவரே நீங்க செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்ப கூட ஆண்டவரே அந்த ஸ்கேன் விஷயத்துக்காக சென்னை போறேன்னு சொல்லி சொன்னாங்கப்பா. இந்த ரிப்போர்ட்டுக்குரிய காரியங்கள் அது எதுவா இருந்தாலும் சரி, உம் சித்தம் இங்கே நிறைவேறட்டும் ஆண்டவரே. எந்த பணமும் செலவும் இல்லாம ஆண்டவரே சகோதரி ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனின் மூலமாக ஆண்டவரே அவங்க உடம்புல கேன்சர் இல்லை, அது முழுமையாக நீங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற ரிப்போர்ட் வருவதற்காக உம் சமூகத்தை நாங்கள் வருகிறோம். இதற்கு இந்த விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அவங்கள விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். கேன்சர் ஈவில் ஸ்பிரிட், I command you to leave her body right now in Jesus' name. Cancer evil spirit, I command you to leave her body right now in Jesus' name. I speak life in Jesus' name. I speak life in Jesus' name. இயேசுவின் நாமத்துல சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவங்க உடம்புல கிரியை செய்யற எந்த கேன்சர் செல்லா இருந்தாலும் சரி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், அவங்க உடலை விட்டு இப்பவே வெளியே போ. உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தை சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன்.
ஏசப்பா இந்த நேரத்துல நீங்க வந்து முழுமையான சுகத்தை கொடுத்தீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரி சுகமானாங்கன்றதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் தைரியமா போயிட்டு வாங்க, உங்க உடம்பு சுகமாயிடுச்சு. சரிங்களா? ஓகே சிஸ்டர். பிரதர் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் சொல்லுங்க பண்ணுங்க. பிரதர். சொல்லுங்க கால பிரதர். நரம்பு வலி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது பிரதர். காலு அது போன ஸ்பைன்ல. வாரம் குறைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆமா பிரதர், இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தருவது இன்னைக்கு. சரி பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். சரி பிரதர். ரொம்ப இழுக்குது நரம்பு பிரதர். இழுக்குது, புரியல. ஷாக் அடிக்குது இல்லையா? இழுக்குது நரம்பு பிரதர். இழுக்குது கால் நரம்பு இல்லையா? காலா? எந்த கால்? எந்த கால் பிரதர்? ரைட் சைடு, ரைட் கால் பிரதர், ரைட் கால். சரி, ஓகே. ஜெபம் பண்ணலாமா? சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல சகோதரன் ஜெரால்டுக்காக சமூகத்துக்கு வருது ஆண்டவரே. சபையாய் நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தரே என் தேவனே, அவரை நீங்க நோக்கி பாருங்கப்பா. பல வருஷங்களாக ஆண்டவரே அவர் உடம்புல எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனால் மத்தியிலும் கூட ஆண்டவரே நீர் அவருடைய கண்ணன் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே அவரை உங்க சாட்சியாக நீ நிறுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் கூட அவர் வந்து உமக்கு ஆண்டவரே அவர் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டும் கூட ஆண்டவரே அதை வந்து தக்க வைத்துக்க முடியாம ஏதோ ஒரு விஷயங்கள் தடையாக இருக்கிறது. அது என்ன என்பது நீர் அவர் வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. இன்னைக்கு கூட நாங்கள் வாசிச்சோம் ஆண்டவரே, அந்த கல்லான எழுத்தை எடுத்து போட்டு ஒரு கனிவுள்ள இருதயத்துக்கு தரேன் நீங்க சொன்னீங்கப்பா. உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி எது இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. அந்த பாவத்தை உணர்ந்து அவர் மனம் திரும்பி சுகத்தை முழுமையாக பெற நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. மனம் திரும்பி குணப்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீரே தாங்க ஏசப்பா. சகோதரனை கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே ஆஸ்வதிக்கிறேன். இந்த ரைட் லெக்ல இந்த நரம்பின் மூலமாக வலிகளை உண்டு பண்ணுகிற அசுத்தாவே அவர் காலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். கர்த்தராக இயேசுவின் நாமத்தை சொல்றேன். சகோதரனுக்கு வந்து ரைட் லெக்ல அந்த நரம்புல வந்து வலியை உண்டாக்குகிற அசுத்தாவே நீ எங்க இருந்தாலும் சரி அவர் உடலை விட்டு இப்பவே வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. கர்த்தராக இயேசுவின் நாமத்தை சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு வாசித்த வசனங்கள் மூலமாக அவர் வந்து புதிய சிருஷ்டியாக இயேசுக்குள்ள இருப்பதற்கு ஆண்டவரே அவரை கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தடையா இருக்கிற எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி அவரோட வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். இயேசுவின் ஜீவனை அவர் உடல்ல செலுத்துற ஆண்டவரே அப்பா, நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுப்பா. விடுதலை தர நீர் வல்லவராக இருக்கிறீர், எந்த டவுட்டும் எங்களுக்கு இல்லை. ஆனா இதை வந்து அவர் சுதந்திரத்தை கொள்ளாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்தை சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரன் ஜெரால்டு சுகமானார்ன்றதை விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். விசுவாசத்தோட இருங்க பிரதர், உங்களுக்கு சுகமாயிடுச்சு. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். குட் நைட்.